என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா, ஆமாம் தம்பி, அந்த பக்கம் சரியில்லைன்னா அப்புறம் இந்த பக்கம் தானே வரணும் அப்படின்னு ஏன் இந்த பக்கம் வந்தார் அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு ஒருத்தர். யார் இவர், எந்த பக்கம் போயிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறமா பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இணைஞ்சு அதுக்கப்புறமா எங்கய்யா திக்கும் தெரில திசையும் தெரிலன்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள். அவர் தான் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அரசியலில் நம்ம காணாமல் போயிடும், நல்ல இடத்துல போய் செட்டில் ஆயிரணும்னு சொல்லிட்டு டபக்குன்னு வந்து திமுகவில் செட்டில் ஆகிட்டார். திமுகவில் இணைஞ்சதுக்கப்புறமா வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தப்ப, என்ன சார் நீங்கள் திமுகவில் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் தம்பி, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் சரியா ஒன்றும் வேலை நடக்கலை. என்னதான் அதிமுகவில் இருந்து நான் வெளில வந்தாலும் அண்ணா உருவாக்கிய தாய் கழகமான திமுகவில் தான் நான் வந்து இணைஞ்சிருக்கேன், புரியுதா, அதில் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு இதனால தான் வந்து காரணத்தை சொல்லியிருக்காரு வைத்தியலிங்கம் அவர்கள். என்ன காரணம் திமுக இணைய? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கடுத்துதான் அண்ணன் வந்து பன்னீர்செல்வம் அவர்களோட தானே இருந்தார். இதாங்க பொசுக்குன்னு அவர் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க வை அப்படின்னு கேட்டால், ஏன் பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருது, அதுக்குள்ளே டக்குன்னு வேலை நடக்கணும், அதிமுகவில் நினைனா அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த வேலையெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. அதனால் வேறு வழி இல்லாமல் திமுக பக்கம் வந்து தஞ்சம் அடைந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு வைத்தியலிங்கம் அவர்கள். என்ன காரணம்? ஓபிஎஸ் நினைப்பாரு என்ன? ஏன் அவர்கிட்ட விலகி வந்தீங்க? தொடர்ந்து அதிமுக இணையன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, முடியல. அடுத்த கட்டமாக வந்து வெவ்வேறு கட்சி கூட்டணி அமைக்கலாம் பேசிட்டு இருந்தாங்க, தனி கட்சி கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஏன் திமுக ஓபிஎஸ் நினைப்பாரு என்னவா இருக்கும்? ஏன் அவரை விட்டு விலகி வந்தீங்க? அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன்.